ஹாய், வெல்கம் பேக் டு மேங்கோ டேஸ்ட். நான் உங்கள் ஹோஸ்ட். ஃபைனலி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மோபி சென்ட் ரெக்கார்டை ஏற்றிருக்கேன். ஜியோ ரெக்கார்டை ரெக்கார்டை ஏற்றிட்டு வாய்ஸ் வரலை. ரெக்கார்ட் பண்ணும்போது மோபி சென்ட் ரெக்கார்டு இப்போ ஏற்றி பண்ணிட்டுருக்கேன். இதுவும் வரலன்னா அப்போ எடிட்டிங்கில் தான் மாற்றணும். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம தமிழ் கேஸ்ட்லேயே பேச போகிறோம். எதை பற்றி அப்படின்னா, ஃப்யூச்சர் சேனல் அப்டேட்ஸை பற்றியும் அண்டு நியூ இயருக்கு 3 வீடியோ பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதை பற்றி எல்லாமே பார்க்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஆனால் அந்த ரெக்கார்டை வச்சு அது பேசவும் முடியல. சீக்கிரமாக முடிக்க வேண்டியது 5:41 ஆகுது இப்போது. ஆனால் சீக்கிரமாக முடிக்க வேண்டியது. பட் இவ்வளோ நேரம் ஆகுது. லெஜண்ட் டிவியில் புதுசாக வந்திருக்கு. இது கிடையாது. நிம்பஸ் லெஜண்ட் டிவியில் ஸ்பெஷல் மித்திக்லாம் இருக்குங்க. பரவாயில்ல. 600க்கு ஒர்த்தா ஆயிடணும். 10 ஜெம் வச்சு சுத்தவும் போதில்லை. அப்போ 600க்கு ஒர்த்தான்னு கேட்டது எனக்கும் தெரியல. எனி நியூ ஆஃபர் வந்து இதுதான் வந்திருக்கு. ஸோ விளையாட போகிறோம், விளையாடனே பேச போகிறோம். அவள் இந்த வீடியோ பேசிக்கலி ஃப்ரீ ஸ்பின். வீடியோவில் நல்லதாக கிடைக்குமா? சரி, ஓகே. எனிதிங் 5 ஜெம் வேணாம். ஸ்பெஷல் செம்ம க்ளோஸ். ஓகே. வெல், ஒரு ரேங்க் மேட்ச் போகுமா, நார்மல் மேட்ச் போகுமா? ரேண்டம் மேப்பு, ஸ்டம்பிள். ஓகே. பிளாக் டேஷ், ஸ்மால் ஃபப் டேஷ் போகலாம். ஓகேங்க. இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு எதை பற்றிலாம் பேச போகிறோம். இதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தேன். ஏற்ற நாள் வீடியோ போடல. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எனக்கு 10th நான் போயிட்டுருக்கு. 10th நான் கிளாஸ் போயிட்டுருக்கேன். ஸோ 10th அப்படின்றதுனால எல்லாம் வீடியோ சத்தியமாக போட முடியல. சுத்தமாக இந்த வீடியோ போகிறது எக்ஸப்ஷனாக சரி ஹாஃப்லி ஹாலிடேஸ் இதில் இருக்கிறதுனால தான் போடுறேன். 10th படிப்பக்கமாக போயிட்டு இந்த பக்கமாக ப்ரிட்டி மச், அதாவது கிட்டத்தட்ட எல்லாருமே பாட்டாக தான் இருக்காங்க. எக்ஸப்ட் 2 or 3 people. பஞ்சு என்ன லெவல் 10 பஞ்ச் இருக்குது. லெவல் 13 லெவல் 14 பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் ஒரு லெவல் தான் மேட்ச் பண்ணுறது. எனக்கு பயங்கரமாக லேக் ஆகுது. அங்கே வீடியோவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஓகே, அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல அப்படின்னு நான் சொல்லுவேன். ப்ளஸ் இல்லை, அது மட்டும் தான் ரீசன். நெட்வொர்க் ப்ராப்ளம் இருந்துச்சு, முன்னாடி இருந்துச்சு. ஐ மீன் வீடியோ போடாத ஸ்டார்டிங் காரணமும் அது ஒன்றா இருந்துச்சு. அப்புறம் என்னென்னு பார்த்துட்டோம், சரி பண்ணிட்டோம். பட் ஸ்டில் அது ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்ததுனால ஓகே, குவாலிஃபைட் குட். அதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்துச்சு. அண்ட் அடுத்து என்ன வரப்போகுது, அடுத்து என்ன மாதிரி கண்டதாக போகுது. ஜோஜோஸ் பிசர் அட்வென்ச்சர் பார்ட் 7 நான் படித்து முடிச்சிட்டேன். பார்ட் 8 படிச்சுட்ருக்கேன். இப்போது படிச்சுட்ருக்கேன். பார்ட் 7 எனக்கும் எவ்வளோ மில்க் பண்ண முடியுமோ அவ்வளோ மில்க் பண்ணி ஃபுல்லாக கண்டென்ட் எடுத்துலான் இருக்கேன். அண்ட் இந்த மாதிரி தமிழ் கேஸ் கண்டென்ட் அந்த மைண்ட் கிராஃப்ட் எடுத்து வச்சுருக்கேன் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கண்டென்ட்லாம் வந்து விளாடலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் இருக்கேன். அண்ட் ரிவ்யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ரிவ்யூஸ், ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நிறைய பிளான் படிச்சிருக்கேன், பார்க்கலாம். அண்ட் ஜோஜோஸ் பிசர் அட்வென்ச்சர் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐ மீன் அந்த கண்டென்ட்லாம் போட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா, நியூ இயர் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஐ மீன் நியூ இயர் இன்னும் 5 டேஸில் வருது. 27 இன்றைக்கி 20 தானே. ஐ மீன் 4 டேஸில் வருது. 4 டேஸ் நியூ இயர், 4 டேஸில் நியூ இயர் வருது அப்படின்னு சமைச்சிட்டேன். 4 டேஸில் நியூ இயர் வருது. அண்ட் 4 டேஸ்க்குள்ளே நான் 3 வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடணும். இன்றைக்கி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன். 27 ஆகுது பை த டேட் ரெக்கார்ட் பண்ணும்போது. 27 அன்றைக்கி நான் இப்போது ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னா கூட, இன்றைக்கி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னா கூட எடிட் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடும். இந்த 3 வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். ஒன்று வந்து பார்ட் 1 to பார்ட் 5 ஜோஜோஸ் பிசர் அட்வென்ச்சர் ரிவ்யூ. செகண்ட் பார்ட் 6 ரிவ்யூ, பார்ட் 7 ரிவ்யூ. ஏன் அப்படின்னா பார்ட் 6க்கும் 7க்கும் அது தனி வீடியோ கண்டிப்பாக வேணும். ஏன்னா அவ்வளோ பேசுறதுக்கு இருக்குது. பட் பார்ட் 1 to பார்ட் 5 அனிமேவாக யூடியூப்பில் ஃப்ரீயாகவே இருக்கிறதுனால நீங்களே போய் பார்க்கலாம். அதுக்கு ரிவ்யூ போட்டு ஒன்று பண்ண, ரிவ்யூனா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறதில்ல, ரிவ்யூ பண்ண போகிறோம். அதாவது இது எப்படி இருக்குது, இது நல்லா இருக்கா, ஐ மீன் என்னோடய டாக்ஸ் இந்த பார்ட்டை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரிவ்யூ பண்ண போகிறேன். வெல், பயஸ் தான் இருக்காது. அண்ட் மோஸ்ட்லி நான் பார்த்த ரிவ்யூவில் இதுவாக தான் ரிவ்யூவாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா எனக்கு இதான் பிடிச்சிருந்துச்சு, அதனால இது ரிவ்யூவாக வச்சுருக்கேன். மற்றபடி எதுவும் இல்லை. காத்திருக்க ஆரம்பிச்சிச்சு. நத்திங் மச். இது சொல்லணும். ப்ளஸ் எதுக்கு இதனால வீடியோ போடலன்னு சொல்லணும் அப்படின்னு தான் நான் மோஸ்ட்லி இதுக்கு தான் வந்து இது போட்டேன். அண்ட் தமிழ் கேஸ் கேம் ப்ளே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட்
பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ என்னோடய ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டம்பிள் பாஸ் இப்போ ரீசெண்டாக முடிஞ்சது ஒரு ஸ்டம்பிள் பாஸு டிசம்பரில். இன்னும் முடியல போயிட்டுருக்கு. அந்த ஸ்டம்பிள் பாஸில் எடுத்த ஃபுட் ஸ்டெப்ஸ் இது. அண்ட் இப்போது நான் யூஸ் பண்ணிட்டு ஸ்கின்னு அதுக்கு முன்னாடி ஐ மீன் டிசம்பர் நவம்பர் அக்டோபரில் வந்த ஸ்டம்பிள் பாஸ் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்த ஸ்கின் இது. இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஸ்கின். ஸ்டம்பிள் பாஸ் போட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஸ்கெட் தோற்று போகிறேண்ணா. ஓ மை காட், தமிழ் பாஸ் போட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் தமிழ் பாஸ் போட்டேன். எனக்கு லேக் ஆகுது, அதனால தான் வின் பண்ண முடியாது நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வின்லாம் பண்ணியிருக்காங்க. தமிழ் பாஸ் போட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் தமிழ் பாஸ் போட்டு இப்போ இந்த தமிழ் பாஸே போட்டு தான் வச்சுருக்காங்க பாருங்கள். போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கிடச்ச ஸ்கின் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின் இப்போதைக்கு இது கொஞ்ச நாளாக மெயினாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்கின்னு. அப்புறம் இது இப்போ என்னோட மெயினாக இருக்குது. இது எனக்கு பிடிக்கல. நான் அந்த ஸ்மெல் பாஸ் வாங்குறதுக்கு மெயின் காரணம் எபிலிட்டிக்கு வேணும், ப்ளஸ் இந்த ஸ்கின் வேணும் அப்படின்னு தான் வாங்கினேன். சூப்பராக இருக்கல. அண்ட் இந்த ஃபுட் ஸ்டெப்ஸும் சூப்பராக இருந்துச்சு, அதனால் வாங்கினேன். மற்றபடி எதுவும் இல்லை. 1000 ஸ்டார்ஸ் இன்னும் யாருன்னா முடிக்கலைன்னா சீக்கிரமாக போய் வாங்கிக்கோங்க. நான் எனக்கு தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா 100 ஃபுல்லாக முடிச்சு வச்சுருக்கேன். நான் எபிலிட்டி 260 இருக்குது. 3 எபிலிட்டி தான் வச்சுருக்கேன். நீங்கள் சொல்லலாம் ஷீல்டு வாங்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அப்படி இல்லைனா லைட்னிங், அப்படி இல்லைனா லைக் இது எதனா வாங்கினான்னு சொல்லிட்டு. பட் நோ, இதுதான் பெஸ்ட்டு. இப்படி தான் வாங்கணும். வெயிட் பண்ணியிருக்கேன். இன்டரப்டட் பை அ கால். ஓகே, அண்ட் ஐ கைண்டாக நோட்டிஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பை மோபிசன்னு வருது. அண்ட் இட்ஸ் கைண்டாக லைக் அண்டர்வெல்மிங். ஓகே, எனக்கு புரியுது, உங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். ஓகே, பட் அது குட்டியாக இல்லை கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக போட பரவாயில்ல. நல்லா கிளியராக ரெக்கார்ட் பை மோபிசன் இருக்குது. அதுக்குள்ளே வீடியோ முடிக்க முடியாது. ஸோ ஒரு ரேங்க் மேட்ச் போய் வீடியோ முடிக்கலாமே ஒரு வின்னோட. கேன் வி டு இட்? கமான், ஒரு வின்னோட நல்லா தான் முடிக்க முடியுதா பார்க்கலாம். அண்ட் யா, கிறிஸ்மஸ் முடிஞ்சது. ஸோ ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ், பிலேட்டட் மேரி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் நான் வந்து ஹிந்து, ஸோ கிறிஸ்டின் எங்கள் வீட்டில் கொண்டாடல. பட் ஐ வாட்ச் கிறிஸ்மஸ் மூவிஸ். ஹோம் அலோன் 1 பார்த்தேன், ஹோம் அலோன் 2 பார்த்தேன். ஹோம் அலோன் தான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், ரீவாட்ச் பண்ணேன். ஹோம் அலோன் 2 பார்த்தேன். கிறிஸ்மஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாரர் கிறிஸ்மஸ் ஸ்டோரி, ஒரு ஹாரர் கிறிஸ்மஸ் மூவி பார்த்தேன். அண்ட் நிறைய படம், கிறிஸ்மஸ் படம் 2-3 பார்த்தேன். எல்ஃப் பார்த்தேன். ஸோ அதோட ரிவ்யூலாம் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மெயினாக ஹோம் அலோன் 1, 2 அதுக்கு மேலே பார்க்கலான்னு இருக்கேன். லைக் 3 எனக்கு தெரியும் பார்த்துருக்கேன். 1, 2, 3 3 பார்த்துருக்கேன். 4, 5, 6 பார்த்ததில்ல. திஸ் மைட் பி அ ஒரு கஷ்டமான லாபியாக இருக்கலாம், இல்லை நான் பார்த்ததில்ல ஈஸியான லாபியாக இருக்கலாம். ஏன்னா இப்போ தான் சீசன் முடிஞ்சு 2 நாள் தான் ஆகுது. போன சீசன் நான் பிளாட்டினமில் இருந்தேன். அண்ட் போன சீசன் நான் பிளாட்டினமில் இருந்தேன். அதுக்கு முன்னாடி சீசன் பிளாட்டினமில் தான் இருந்தேன். ஸோ அதுக்கு மேலே ஏன்னா நான் சீசன் என்ன பண்ணுறேன், ஏன்னா சில ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்குது சீசன். ஓகே, ட்ரை டு பஞ்ச் மீ. லெவல் 5 பஞ்ச்லாம் இங்கே வேலைக்கு ஆகுதுப்பா. லெவல் 5 ஐ மீன் that's a good one, that's a good play. நல்லா ஸ்லாப் ஸ்பேச்சுலா. மனசு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா 11வது அவுட் ஆனால் 5th. ஐயோ, இன்னும் கொஞ்சம் டேப் பண்ணியிருந்தா வந்துருக்கலாம் போல். இன்னும் கொஞ்சம் இன்னொரு கேம் தான் டேப் பண்ணிப்பேன் வீடியோவை. இன்னும் கொஞ்சம் முடிச்சுருந்தா வந்திருக்கலாம். பஞ்சை வந்து அப்டேட் பண்ணணும், ஏன்னா லெவல் அப்கிரேட் பண்ணோம். லெவல் 14 இருக்கேன். லெவல் 15 வந்தால் எனக்கு த்ரோ அன்லாக் ஆகும் அண்ட் மேட்ச் லெவல் பஞ்சாகவும் மாறிடும். அதுக்கு என்கிட்ட 1000 சம்திங் எபிலிட்டி டோக்கன் தான் இருக்குது. 1000 வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு 6000 எனக்கு, இன்னும் 5000 எனக்கு பார்க்கலாம். ஏன்னா இப்போ நான் லெவலப் ஆன ரேங்க்டு மேட்ச்சை போய் இந்த சீசன் அட்லீஸ்ட் மாஸ்டராக அடிக்கணும். சாம்பியன் அடிக்கணும்னா கூட பரவாயில்ல, மாஸ்டராக அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு டார்கெட்டாக இருக்குது. பார்க்கலாம். பிளாட்டினமுக்கும் போக முடிஞ்சு, என்னால் மாஸ்டர் போக முடியாது ஒன்றும் இல்லை. எப்பவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா சீசன் லாஸ்ட்டில் வந்து ரேங்க் புஷ் பண்ணுறேன். அப்படி இல்லாமல் சீசன் ஸ்டார்டிங்கில் ரேங்க் புஷ் பண்ணால் we can do it easily do it. அண்ட் போலார் எக்ஸ்பிரஸ் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இந்த மூவி. அந்த மூவி ஒரு கண்டிப்பாக போகலான்னு இருக்கேன். போலார் எக்ஸ்பிரஸ் சூப்பராக இருந்துச்சு. ஐ மீன்
எக்ஸப்ட் அனிமேஷன், அந்த அனிமேஷன் தவிர்த்து இப்போ ரீசெண்டாக பார்த்தது இல்லை. ஆக்சுவலாக நான் முன்னாடி போல் பார்த்துருக்கேன், பட் அப்போ ரொம்ப சின்ன வயசில் பார்த்துருக்கேன். ஐ மீன் ஒரு 5-4 இருக்கும்போது பார்த்தேன். ஒரு நான் 4 வயசு, அதாவது 4 வயசு இருக்கும்போது பார்த்தேன். ஓகே ஸ்டேட் 4 வயசு இருக்கும்போது பார்த்தேன். அண்ட் கோர்ஸ் அப்போது வந்து இல்லாத நிறைய விஷயங்கள் இப்போ எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. மெமரிஸ்க்காகவே அந்த பியூர் நாஸ்டாலஜியாக்காகவே அந்த மூவி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசில் பார்த்த ஒரு மூவி திரும்பி அதை ரீவாச், ஐ மீன் ஹோம் அலோனும் அதே மாதிரி தான் எனக்கு. I kinda want to eliminate. அது என்கிட்ட வந்து அவுட் ஆகிருக்கலாம். ஓகே 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 அந்த ஸ்கின் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அந்த இப்போ யூனிகார்ன் பார்த்தீங்களா அவுட் ஆனது ஒருத்தன், அந்த ஸ்கின் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. செம்மையாக இருந்துச்சு அந்த ஸ்கின்னு. எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு. பட் நைட் மேரை எடுத்து தர முடியாதனால மை மெயின் ஸ்கின், மை ஃபேவரட் ஸ்கின், ஓகே ஹீஸ் டெட். அவங்க திரும்பி இப்போது இன்விசிபிள் ஆனால் அவனுங்க வந்து போட்டி லைக் ஓகே லைக் ப்ளீஸ் லாஸ்ட்டில் தான் இருக்கான். கொஞ்சம் பொறுமையாக அண்ணா போதுங்க, வின் ஆகலாம். வி கேன் டூ இட். அங்கே இருக்கான். எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் யூஸ் பண்ணேன்னு தெரில. ஏன்னா அவன் அங்கே தூரமாக தான் இருக்கான். அஃப்கோர்ஸ் ஐம் நாட் கோனா கோ ஃபார் ஹிம். ஏன்னா பின்னாடி போக முடியாது, நான் தெரிஞ்சு பின்னாடி போனால் செத்துருவேன். I'm dead wasn't I? I'm dead. குவாலிஃபைடா? எப்படா குவாலிஃபை ஆன? வெயிட், இல்லை எனக்கு புரியல, ஏதோ நடந்துருக்கு. எப்படி குவாலிஃபை ஆன? ஜஸ்ட்டுங்க நானும் கீழே விழுந்துட்டேன், அவனும் கீழே விழுந்திருக்கான். அதே டைமில் அவனும் கீழே விழுந்திருக்கான். ஓகே குட். வுட் 1 வுட் 2 போயிருக்கும். வாவ், வெரி இன்ஸ்பைரிங். அன்டில் ஓகே இதுவும் ஒரு தனி வீடியோ போடலான்னு இருக்கேன். ஐ மீன் வுட்லேருந்து நான் மேக் பண்ணுற ப்ராக்ரஸ் எல்லாமே, லைக் இந்த பேபியோட குரல் அந்த மாதிரி இங்கிலீஷ் யூடியூபர்ஸ், பெரிய தமிழ் வயசு யூடியூபர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்கோர்ஸ் லக் எதுவுமே கிடைக்கல, ஜெம்மோ இல்லை, எல்லாத்தையும் ஸ்பின் பண்ணியாச்சு. ஸோ பை கைஸ், இதோட வீடியோ நியூ இயருக்கு வரும். 3 வீடியோ பிளான் போட்டிருக்கேன், பார்க்கலாம். இன்னைக்கு வந்து கட் பண்ண ஆரம்பிக்கணும். சரி ஓகே பாய். ஹாவ் அ ஹாப்பி சம்திங். ஜாலியாக இருங்க, ப்ளே பண்ணுங்கள். கிறிஸ்மஸ் கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேரி கிறிஸ்மஸ், ஐ மீன் பிலேட்டட் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஸோ பாய், பீஸ் அவுட்.